சித்ரா வேணும்னே வந்து இந்த பூஜைய வந்து ந நடக்க விடாம பண்றதுக்காக தான் மகா இந்த மாரிலாம் வேலைலாம் பண்றா அப்படின்ற மாரிலாம் வந்து பழிய தூக்கி போடுறாங்க. அத பார்த்துட்டு காயத்ரியும் வந்து ஏத்த மாதிரி பேசுறாங்க. மகா வேணும் தான் இதெல்லாம் பண்றா. என் புள்ள நல்லா இருக்கிறதும், என் மருமக நல்லா இருக்கிறதும் இவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு எல்லாருமே மகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து விஜய் வந்து ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இங்க என்ன பண்றாங்க, மகா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீங்கலாம் மேக்கப் போட்டு இப்ப தான் வேலைக்கு வரீங்க. ஆனா மகாவே பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா வந்து திட்டுறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, பாட்டி வந்து மகா வந்து எந்த தப்புமே செய்யல. எல்லாமே அபசகுணம்னு முதல்ல நினைக்கிறத நிறுத்துங்க. எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திட்டுறாங்க. நான் வயசானவன் நானே சொல்றேன். உங்களுக்கெல்லாம் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. உன் பையனுக்கும் வந்து மருமகளுக்கு மட்டும் இந்த பூஜை வந்து வைக்கல. எல்லா ஜோடிங்களும் தான் வச்சிருக்கோம். 3 ஜோடி இந்த பூஜையை பண்ணுவாங்க. மகா, ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் வந்து அனாமிகா எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோனே, அனாமிகா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அத்தைக்கிட்ட வந்து காயத்ரி கிட்ட இந்த பூஜை வேண்டாம். வந்து நான் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு காயத்ரி சொன்னோனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க பாட்டி. மருமகளுக்கு புத்தி சொல்லி வந்து ஒரு நல்ல மாமியாரா இரு. இப்படி மருமகள ஜால்ரா போடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறாங்க. அதனால என்ன பண்றதுன்னு காயத்ரி வந்து அனாமிகா கிட்ட இந்த பூஜை நடந்தே தீரும். வேற வழி இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால அனாமிகா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க எல்லாரும் வந்து பூஜையில உட்காந்துடுறாங்க. அப்போ மகா வந்து நீ போய் கிளம்புமான்றாங்க. மகா கிளம்ப போறாங்க. அப்போ கரெக்ட்டா பிரபாக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேருந்து ஃபோன் வருது. அதனால வந்து மகா வந்து நீங்க பார்த்துங்க பூஜைய யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. எல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்க. பூஜை முடிஞ்சோனே சொல்லிக்கலாம். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து சூர்யா வந்து மகா வரலன்ற விஷயத்த சொல்றாரு. மகா வேணும்னு தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல வந்து காயத்ரி, அப்புறம் சித்ரா, அனாமிகா எல்லாரும் மகாவ ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இத தாங்க முடியாத சூர்யா வந்து உண்மையே சொல்லிடுறாரு. மகா இந்த மாரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பிரபாக்கு அதனால தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு, அத கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைறாங்க. ப்ரோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போறாரு. அந்த டைம்ல கரெக்ட்டா மகா ஃபோன் பண்ணி இந்த மாரி பிளட் வேணும்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்றாரு, நான் பிளட் குடுக்குறேன். அதே பிளட் தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போறாரு. பூஜையிலேருந்து எழுந்துக்கூடாதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. மகா வர வரைக்கும் பூஜை நடக்காது. அதனால் அவள் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்லிடுறாங்க. ஒரு உயிரை காப்பாற்ற தானே போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஜய் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. விஜய் வந்து போயிட்டு பிளட்டு கொடுத்து வந்து நம்ம பிரபாவ வந்து காப்பாத்திடுறாரு. எல்லாருமே நன்றி சொல்றாங்க. பிரபாவோட அப்பா, அப்பாலாம் விஜய்க்கு. அடுத்து வந்து விஜயும் வந்து நம்ம மகா வீட்டுக்கு வராங்க. மகா வந்து எப்பவும் போல எல்லாரும் திட்டுறாங்க. அத பார்த்துட்டு வந்து மகா நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கா. தேவையில்லாம மகா மேல பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம சூர்யா வந்து டென்ஷன் ஆகி கத்துறாரு. அடுத்து வந்து உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கோச்சுக்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்க, ஒரு உயிரை காப்பாத்துதல் வந்து எந்த தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து வந்து சூர்யா தான் வந்து அவங்க தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்காரு. பணம் வந்து கட்டியிருக்காருன்ற விஷயம் மகா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இவ்வளோ வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறாரு. அப்புறம் எதுக்காக வேற ஒரு பொண்ணு கூட பழகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலை சூர்யா வந்து நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த டைமில் அவர் போகாமல் ஸ்வேதா வீட்டுக்கு போன விஷயம் வந்து நம்ம மகாவுக்கு தெரிய வருது. ஃபோட்டோஸும் அவங்களுக்கு வருது. அதெல்லாம் பார்த்து மகா வந்து மனசு வருத்தப்பட்டு அழறாங்க. அப்போ விஜய் கிட்ட உதவியும் கேட்குறாங்க. விஜய் வந்து இது வந்து ஸ்வேதா அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்கன்ற விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. அடுத்து வந்து நீங்கள் அண்ணன் இருக்க இடத்துல தான் இருக்கணும். அதனால் வேலைக்கு போங்க அண்ணன் கூட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஐடியா கொடுக்கறதால மகாவும் வந்து ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க. ராஜலட்சுமி தன்னோட கெத்தை காட்டுறதுக்காக சரி மகா வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து மகா வேலைக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் சூர்யா என்ன பண்ணுறாரு, ஸ்வேதாவை பார்க்க போகிறத வந்து மகா நேரடியாக பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து ஹக் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வீட்டுக்கு வந்து மனசு கஷ்டத்தோடு வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க அனாமிகா. அவங்கள வந்து ராஜலட்சுமி வந்து சமாளிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து என்னாச்சு நீ ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. மகா வந்து சொல்கிறத கேட்டு வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ நடக்குதா? அண்ணனை சும்மா விடாதீங்க. நீ நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குங்க. நல்லா கேள்வி கேளுங்க. அப்போ தான் அவருக்கு வந்து உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜயும் அதுக்கப்புறம் நம்ம மகாவும். அந்த டைமில் கரெக்டாக சூர்யா லேட்டாக வராரு. உடனே வந்து விஜயை பார்த்து என்னடா உன்னை தூங்கலையான்னு கேட்குறாரு. தூங்கினா தான் எல்லாரும் வந்து ஆட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு போகிறாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சூர்யா. அடுத்த ரூமுக்கு சூர்யா வராரு. அங்கே மகா வந்து இருட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன் இருட்டில் உட்காந்துருக்கேன் லைட்டை போடுறாரு. என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் நான் இருட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, வேறு எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றாங்க. நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் நடந்துக்க சரியில்லையா? உங்களை மாதிரி போய் பேசி நான் தெரியல. நான் போய் பேசுகிறேன். ஆமாம் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, யாரை மீட் பண்ண போகிறீங்கன்ற விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கும் ஆஃபீஸ்லேருந்து நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வரல, வேறு எங்கே போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த இடம் நீங்கள் நல்லா தெரியும். ஸ்வேதாவை தானே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியல, ஸ்வேதாக்கும் உங்களுக்கும் என்ன உறவு சொல்லுங்க அப்படின்னோடனே அதை கேட்கறதுக்கு நீ யாரு, நான் உங்கள் தாலி கட்ட பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க. நான் உன்னை பொண்டாட்டியே நினைக்கல, ஆனால் நான் உங்களை புருஷனாக தான் நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி பதில் சொல்லலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்றவனா அதிர்ச்சி அடைகிறாரு சூர்யா. இதன்